உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர், பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர். சோபகிருது வருடம் மார்கழி மாதம் மக நட்சத்திரத்தில் கன்னிகா லக்னத்தில் பிறக்கக்கூடிய இந்த ஆண்டு 2024ஆம் ஆண்டு உங்களது வாழ்க்கையில் வளமான ஒரு பொன்னான பொற்காலமாக அமையட்டும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த வருடம் தனுசு ராசி அன்பர்களுக்கு எப்பேற்பட்ட மேன்மைகளை தரப்போகுதுன்றது இந்த காணொளியில் தெளிவாக விவரமாக நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்கங்க. ஆக தனுசு ராசி அன்பர்களே, வாழ்க்கையில் குரு பகவானுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவங்க நீங்கள். காலப்புருஷனுக்கு 9ஆம் வீடு உங்களுடைய வீடு. ஒரு மனுஷன் ஒருத்தருடைய வாழ்வாதாரம் இந்த பிரபஞ்சத்தில் பிறக்கக்கூடிய ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, அவங்க பாக்கியசாலியா இல்லையான்றது அந்த லக்னத்திற்கோ அந்த ராசிக்கோ 9ஆம் வீட்டை வச்சு தான் நம்ம பார்ப்போம். அந்த வீடு நல்லா இருந்தால் எந்த விதத்துலையும் அவங்க பாக்கியசாலிங்க தான். ஏன்னா அந்த பாக்கிய சம்பந்தப்பட்ட இடத்திற்கு அதிபதி அந்த 9ஆம் வீடு. காலப்புருஷனுக்கு 9ஆம் வீடு இந்த தனுசு. அப்போது நீங்கள் எப்பேற்பட்டவங்களா இருப்பீங்க? உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எங்கே போய் நின்னாலும் எதிரிகளாக இருந்தால் கூட அவங்களுக்கு நல்லதை செய்யக்கூடிய மனசு உங்களுக்கு இருக்கும். அது மட்டும் இல்லை, வாழ்க்கையில் நீங்கள் எங்கே நிற்கிறீங்களோ அங்கே அதிர்ஷ்டங்கள் இருக்குது. இது வரைக்கும் இந்த வேலையை நான் செய்து ஆகலை, ஆனால் நீங்கள் வந்ததுக்கப்புறம் தான் இந்த வேலையை எனக்கு ஆச்சுன்னு சொல்கிற அளவுக்கு உங்கள் ராசி ஒரு அதிர்ஷ்டமான ஒரு ராசி. இன்றைக்கி வரைக்கும் நீங்கள் கை காட்டினவங்கெல்லாம் டாப் லெவலுக்கு போயிட்டாங்க. நீங்கள் நட்பு யாரோட வைக்கிறீங்களோ அவங்களும் நல்ல வளர்ச்சியை நோக்கி போகிறாங்க. ஆனால் இங்கே பிரச்சனை, நீங்கள் மட்டும்தான் உங்களுடைய வளர்ச்சியை அடுத்த லெவலுக்கு கொண்டு போக முடியல. ஆனால் நீங்கள் வந்த வேகத்துக்கு ஏறி இருந்தால் எங்கேயோ போயிருக்கலாம், அவ்வளோ நல்ல வாய்ப்புகள் இருந்தது. ஆனால் இடையில் கிட்டத்தட்ட இந்த 7 சனி இதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் ஒன்று போனால் அடி மேலே அடி. ஏன் குடும்பத்தில் பல இழப்புகளையும் சந்திச்சிட்டீங்க, உங்களுக்கு வேண்டியவங்களையும் இழந்திருக்கிறீங்க. ஒரு புறம் வாழ்க்கையில் நிம்மதி இழந்தீங்க, மறுபுறம் சந்தோஷமும் இழந்தீங்க. எல்லாத்த விட ஆரோக்கியம், நிம்மதி, தன்னை சுற்றி இருக்கக்கூடிய நட்பு, சொந்தம், பந்தம் எல்லாமே என்னன்றது ஒரு மனுஷன் கஷ்டத்தை சந்திக்கும் போது தான் தெரியும் சொல்லுவாங்க. கடவுள் ஏன் இவ்வளோ கஷ்டத்தை கொடுத்தாருன்னா இதுதான். ஒரு மனிதனுடைய நிலை கெட்டால் உன்னை சுற்றி நல்லவங்க இவங்க தான், கெட்டவங்க இவங்க தான், இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு. இந்த அனுபவம் எத்தனை கோடிகள் கொடுத்தாலும் கிடைக்காது, அது உங்களுக்கு கிடைச்சிருக்கு. இது வாழ்க்கையில் சொல்லும்போது ஒரு விதம் அனுபவமாக இருக்கும். ஆனால் இத்தனை நாளமாக நீங்கள் பட்ட கஷ்டத்தினுடைய வழி அது சொன்னாலும் யாருக்கும் புரியாது. பரவாயில்லை, உங்களுடைய வழி வேதனைகளுக்கு கிடைக்கக்கூடிய அற்புதமான ஒரு ரீஎன்ட்ரி தான் இந்த வருடம். ஏன் இது இவ்வளோ தூரம் சொல்கிறேன்னா, நீங்கள் கடந்த காலகட்டங்களில் தொழிலில் இழந்த அந்த இழப்புகள், கடன் சுமைகள் உருவாகி இன்னைக்கு பலவித மன உளைச்சலுக்கு ஆளாகி நிற்கிறீங்க. காரணம் நம்பிக்கை துரோகங்கள். வாழ்க்கையில் யாரை நம்பினாலும் முழுசாக நம்புவீங்க. அப்படி நம்பி வாழ்க்கையில் எல்லா விதத்திலையும் கூட இருந்தவங்களே உங்களை காயப்படுத்தக்கூடிய நிலை, நம்பி ஏமாறக்கூடிய நிலை. வாழ்க்கையில் இப்போ உங்கள் நிலைமை வாங்காத கடனுக்கு வட்டியை கட்டக்கூடிய நிலை. ஏன் வட்டிக்கு வட்டி வாங்கி வட்டி கட்டினாலும் ஆச்சரியப்படுறதுக்குல அந்த அளவுக்கு பாதிப்புகளை சந்திச்சிருக்கிறீங்க. அப்பேற்பட்ட உங்களுக்கு இந்த வருட பலன், வருடத்தின் கோள்கள், வருட கோள்களை வச்சு தான் வருட பலனை சொல்ல முடியும். அப்போது இங்கே குரு பகவான், ராகு கேது ப்ளஸ் சனி பகவான், இவங்களுடைய அமைப்பு எப்படி இருக்கோ அதுதான் உங்களுக்கு ப்ளஸ். தனுசுக்கு 3இல் சனி பகவான், தனஸ்தானாதிபதி, அதாவது சகாயஸ்தானம் உங்களது 3ஆம் இடம். இந்த 2 இடத்துக்கு அதிபதிகள் ரொம்ப பலமான நிலையில், சனி பகவானுக்கு உகந்த இடமே 3ஆம் இடம். இந்த இடத்துல சனி உட்கார்றது மீண்டும் 30 வருடம் கழிச்சு தான் இந்த வாய்ப்பு உங்களுக்கு அமையும். அப்பேற்பட்ட இடத்துல அமர்ந்திருக்கிறார். இதை விட ஒரு பெரிய விஷயம் வேறு எதுவுமே இல்லை. ஆனால் கடந்த காலகட்டங்களிலே அவர் வந்துட்டார், ஆனால் எந்தவித மேன்மையும் உங்களுக்கு கிடைக்கல. காரணம் ராகு கேது. அந்த ராகு கேது பஞ்சமத்தில் நின்று அவர் உங்களுடைய ராசிநாதன் குரு பகவானை லாக் பண்ணியாச்சு. அவர் அதில் மாட்டிட்டு இருந்ததுனால சனி ஒரு பக்கம் கொடுத்தாலும் அது எடுத்துக்கக்கூடிய கெப்பாசிட்டி இல்லாமல் ஆயிடுச்சு. அதை பார்த்தீங்கன்னா கடந்த வருடம் இது ஆயிடும், இதப்பா ஆயிடும், அப்பா ஆயிடும்ட்டு பல விஷயங்கள் நம்பி 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 நாட்கள் கடந்து வந்து தான் தெரியுமே தவிர எதுவுமே உங்களுக்கு ஆயிருக்காது. அப்போ காரணம் என்ன? இதுதான். அப்போது
இந்த ராகு இப்போ 4ஆம் இடத்துக்கு வந்தாச்சு. அப்போ சந்தோஷம். பஞ்சமஸ்தானத்தில் உங்களுடைய ராசிநாதன் அருமையான இடத்துல நிற்கும் பொழுது இதை விட வேற என்ன பாக்கியம் வேணும்? அவருடைய பார்வை உங்களுக்கு எங்கெங்க விழுது? 1 உங்களுடைய பாக்கிய சம்பந்தப்பட்ட இடத்தில் விழுது, 5ஆம் பார்வையா. அடுத்தது லாபஸ்தானத்தில், அடுத்தது உங்களுடைய ராசியை பார்க்கிறார். அப்போ தொழிலில் நீங்க சந்திச்ச நம்பிக்கை துரோகங்களில், நீங்க சந்திச்ச இழப்புகளில், அது மட்டும் இல்லை கடந்த காலகட்டங்களில் உண்டான கடன் சுமைகளில், இது எல்லாத்தையும் சரி செய்யக்கூடிய அளவுக்கு 180 டிகிரியில் நேரடியாக 11ஆம் இடத்தை பார்க்குறார். அப்போ 11ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது லாபஸ்தானம், லாபங்கள் உங்களுக்கு உண்டாகும், தொழிலில் பெரிய லெவலில் லாபத்தை அடைவீங்க. அடுத்தது பாக்கிய சம்பந்தப்பட்ட இடத்தில் உங்களுக்கு பார்க்குறார். அப்போ பாக்கியங்கள் என்ன? ஒரு மனுஷனுக்கு தொழிலில் ஒரு அங்கீகாரம் கிடைக்கிறது ஒரு பாக்கியம், தொழிலை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறது ஒரு பாக்கியம். அதை விட உங்களுடைய லேபர்ஸ், உங்ககிட்ட வேலை செய்கிறவங்க, தொழிலாளிகள் உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கறது ஒரு பாக்கியம். அதை விட உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அடுத்த இலக்கு நோக்கி போகக்கூடிய அளவுக்கு உங்களுடைய ஏற்றுமதி இறக்குமதி, உங்களுடைய நட்பு சார்ந்த, உங்கள் தொழில் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு கை கொடுக்கறது ஒரு பெரிய பாக்கியம். இது எல்லாமே இந்த குரு பகவானால் உங்களுக்கு உருவாக்கப்படும். அது மட்டும் இல்லாமல் இது வரைக்குமே உங்கள் வாழ்க்கையில் உங்களுடைய லட்சியங்கள் உங்களுக்கு கைகூடக்கூடிய ஒரு அற்புத அமைப்பு. இந்த குரு பகவான் நேரடியாக உங்களுடைய ராசியவே பார்க்குறார். ராசியை பார்க்கும் பொழுது உங்களுடைய பிரகாசம், நீங்கள் ஜொலிப்பீங்க, நீங்கள் அடுத்த லெவலுக்கு முயற்சிகள் எடுப்பீங்க, உங்களுடைய வேகம் அதிகரிக்கும், உங்களுடைய அந்தஸ்து. 4ஆம் இடத்துக்கு அதிபதி ராகுவின் பிடியிலிருந்து வெளியில் வரும் பொழுது இத்தனை காலமா உங்களுடைய தன்மானம், உங்களுடைய கௌரவம், உங்களுடைய மரியாதை எல்லாமே இந்த ராகு பகவானால பாதிக்கப்பட்டிருந்தது. இன்னைக்கு தனியா வரும் பொழுது இந்த பஞ்சமத்தில் இருந்த இந்த குரு பகவான் 4ஆம் இடத்துக்கு அதிபதியா மாறி அவர் உங்களுக்கு உங்களுடைய மதிப்பு மரியாதை எல்லாத்தையும் உங்களுக்கு அள்ளி கொடுப்பார். மண் மனை பூமி சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு கை கொடுக்கும். மண், அதாவது பூமி வாங்குவீங்க, பலவிதமான சொத்துக்களை உருவாக்கிடுவீங்க. அடுத்தது வீடு கட்டக்கூடிய யோகங்கள் சிலருக்கு அமையும், சிலருக்கு வண்டி வாகனங்களை வாங்கக்கூடிய அமைப்புகள் உண்டாகும், அதுவே உங்களுக்கு தொழிலாக மாறக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும். சிலருக்கு ரியல் எஸ்டேட் பூமி சார்ந்த விஷயங்களில் பெரிய டேர்னிங் உண்டாயிடும், நினைச்சு பார்க்காத அளவுக்கு ஒரு லாபங்கள் கிடைக்கும். இது எல்லாமே அந்த 4ஆம் இடத்தில் பொதுப்படையாகவே அருமையான அமைப்பில் அமையும். ஆக மொத்தத்தில் இது உங்களுக்கு கிடைச்ச பாக்கியம். அது மட்டும் அல்லாமல் உங்களுக்கு சனி பகவான் 3ஆம் இடத்தில், அப்போ தொழில், அந்த தொழில் வேலை, ஏன்னா உழைப்பாளிகளாக இருக்கணும், வேலையில் பர்ஃபெக்டாக இருக்கணும்னா கடந்த காலகட்டங்களில் உங்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் பிளாக் ஆனதுனால தொழிலில் பலவிதமான மன உளைச்சலை அடைச்சிங்க, தொழிலில் செய்யாத தப்புக்கு தண்டனை அனுபவிச்சிங்க, நீங்கள் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக நேர்மையாக இருந்தீங்க, உழைச்சிங்க, பர்ஃபெக்டாக மேனேஜ்மெண்ட் பண்ணீங்க. இது எல்லாத்தையும் கணக்கை போட்டு உங்கள் மேலே இல்லாதது பொல்லாதது போட்டு அந்த இடத்துல உங்கள் பேரை நல்ல பேரே இல்லாத அளவுக்கு பலவிதமான சிக்கல்கள் உங்களை சார்ந்து வந்தது. அதனால் சிலர் வேலையை இழந்திருக்கிறீங்க, சிலர் வேலையில் இழக்கக்கூடிய நிலையில் இருக்கிறீங்க, சிலர் அதற்காக போராடி இன்னைக்கு வழக்கு சார்ந்த லெவலுக்கு இறங்கி செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. கண்டிப்பாக இந்த 2024ஆவது வருடம் இதில் உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கும், ஒரு அருமையான மேன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும். அந்த வேலையில் இருந்து பிரச்சனைகளை நீக்கி நீங்கள் ப்ரமோஷன் அடையக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். ப்ரைவேட்டில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்க, உங்களுக்கு பின்னாடி வந்தவங்க உங்களுக்கு முன்னாடி வாய்ப்புகள் கிடைச்சி போயிட்டாங்களேன்ற வருத்தத்தில் இருந்திருப்பீங்க. கண்டிப்பாக இந்த தருணத்தில் அவங்கள மீண்டும் நீங்கள் ஓவர்டேக் பண்ணக்கூடிய அளவுக்கு உங்கள் வளர்ச்சி அசுர வளர்ச்சியாக மாறும். அந்த வளர்ச்சி சொன்னால் தெரியாது, அதை நீங்கள் சந்திக்கும் போது தெரியும். ஏன்னா தனுசு ராசிக்கு இந்த மாதிரியான ஒரு அமைப்பு அமைகிறது ரொம்ப கஷ்டம். சனி பகவானும் அருமையான நிலையில் இருக்கிறாரு, அதை விட உங்களுக்கு குரு பகவான் அதை விட அருமையான நிலையில் இருக்கிறாரு. அப்போ ராகு கேது பகவான் உங்களுக்கு 10ஆம் இடத்துல இருக்கிறார். அப்போ வேலையில் டாப் லெவலில் இருப்பீங்க, வேலையில் உங்களுக்கு நிகர் நீங்கள் தான்ட்டு நிர்ணயம் பண்ணுவீங்க, அந்த அளவுக்கு போல்டாக இறங்கி செயல்படுவீங்க. ஆக இதில் எல்லாத்துலேயும் உயர்தரமான நிலைக்கு நீங்கள் வருவீங்க. வாழ்க்கையில் உங்களுக்கு எதிரில் நின்று பேச தகுதி இல்லாதவங்கெல்லாம் கடந்த காலகட்டங்களில் சில வார்த்தைகள் உங்களை விமர்சனம் பண்ணக்கூடிய நிலை, இது எல்லாத்தையும் சந்தித்து நிற்கிறீங்க. அப்பேற்பட்ட உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு ரீஎன்ட்ரியாக இந்த கால அமைப்பு உங்களுக்கு அமையும். கண்டிப்பாக பதிலடி கொடுப்பீங்க, சாதிச்சு காட்டுவீங்க, உங்களுடைய உயர்தரமான உங்களது அந்தஸ்தை உயர்த்துவீங்க. இன்னும் தனுசு ராசி அன்பர்களில் பல பேர் வாழ்க்கையில் திருமண வாய்ப்புகளில் முயற்சிகள் எடுத்து திருமண வாய்ப்புகளே அமைஞ்சு வரலை, முயற்சி பண்ணால் ஒழுக்கத்துக்கு இவங்க தான்
ரோல் மாடல்ன்ற அளவுக்கு இருந்திருப்பீங்க. அதே நேரத்தில் எப்படி வேணாலும் வாழ்கிறது வாழ்க்கையில் இப்படி வாழ்கிறது தான் வாழ்க்கைன்னு நினச்சி வாழ்கிறீங்க. அப்பேற்பட்ட உங்களுக்கு அந்த திருமணத்திற்குண்டான ஆப்பர்ச்சுனிட்டி இறங்கும் பொழுது கிடைக்க மாட்டேங்குது, பொண்ணு அமைய மாட்டேங்குது, நல்ல பொண்ணுக்கு நல்ல வரன் அமைய மாட்டேங்குது. இப்படி ஒவ்வொன்றுமே மிஸ் ஆகிட்டே இருக்குது. என்னன்னே தெரியல. யார்கிட்ட போய் சொன்னாலும் நம்ப மாட்டாங்க. உங்களுக்காக சான்ஸே இல்லையே, உங்களுக்கு இல்லைன்னா இப்படி அப்படின்ற அளவுக்கு இருக்கும். ஆனால் அமைய மாட்டேங்குது. அந்த அளவுக்கு அவமானங்களை சந்திக்கக்கூடிய ஒரு சூழல். ஆக இது எல்லாத்தையும் தாண்டி நம்ம சக்ஸஸ் அடையணுன்ற ஒரு லட்சியம் உங்களுக்குள்ளே இருக்குது. இப்போது தனித்து நிற்கக்கூடிய இந்த குரு இந்த 2024 குறிப்பாக ஏப்ரல் மாதத்துக்குள்ளே உங்களுக்கு அருமையான வாய்ப்புகள் அமையுது, சக்ஸஸ் அடைகிறீங்க, அதில் மாற்றம் இல்லை. அடுத்தது பார்த்தீங்கன்னா தனுசு ராசி அன்பர்கள் பல பேர் கடந்த காலகட்டங்களில் சனியினுடைய தாக்கம், சனி 7.5 சனி இது எல்லாமே கடந்து வந்தவங்க நீங்கள். அதில் பெரிய சிக்கலில் நீங்கள் லாக்கானதே திருமண வாழ்க்கையில் தான். திருமண வாழ்க்கையை டைவர்ஸ் ஆகக்கூடிய அளவுக்கு பிரச்சனைகளை சந்திச்சிங்க. 3வது நபர்களால் சிக்கல் அடைஞ்சிங்க. உங்களுக்கு வேண்டியவங்களே உங்களுக்கு துரோகம் பண்ணக்கூடிய சூழல். இப்போ உங்கள் வாழ்க்கையே கேள்விக்குறியாகி நிற்கக்கூடிய அளவுக்கு மீண்டும் சேர்ந்து வாழக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கிடைக்குமான்ற ஒரு மன வேதனை. அப்பேற்பட்ட உங்களுக்கு கவலைகள் வேண்டாம். இத்தனை நாட்களாக இருந்த அந்த பாதிப்புகள் நீங்கி இப்போது மீண்டும் சேர்ந்து வாழக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். வாழ்க்கையில் தப்பு செய்கிறவங்க கூட உங்கள்கிட்ட வந்து நின்னா நீங்கள் கொடுக்குற அட்வைஸில் அவன் திருந்திடுவான். அப்பேற்பட்ட உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய வாழ்க்கைக்காக நீங்கள் ஒரு படி இறங்கி போய் நீங்கள் டைரெக்டாக பேசி ஒரு நல்ல ஒரு முயற்சிகள் எடுத்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போங்க. கண்டிப்பாக அது உங்களுக்கு நல்லது அமையும், நல்ல மேன்மைகள் கிடைக்கும், நல்ல இலக்கை நோக்கி போவீங்க. நீங்க வாழ்ற வாழ்க்கை உங்களை பார்த்து மற்றவங்க ஆசைப்படுவாங்க. இப்படி தான் வாழணுன்ற அளவுக்கு உங்கள் லைஃப் ஸ்டைல் மாறும். கவலைகள் வேண்டாம். புத்திர சம்மந்தப்பட்ட ரீதியில் பாக்கியங்கள் இதுவரைக்குமே நான் திருமணமாகி ரொம்ப காலம் ஆயிடுச்சு, ஆனால் புத்திரபாகியம் எங்களுக்கு கிடைக்கல. போகாத கோயில் இல்லை, கும்பிடாத தெய்வம் இல்லை, மருத்துவ முயற்சிகளிலிருந்து எதுவுமே எங்களுக்கு கை கொடுக்கலன்ற வருத்தத்தில் இருக்கிறவங்களுக்கு 5ல் இருந்த ராகுவால 18 மாதங்கள் உங்களுக்கு பலவிதமான அவஸ்தைகள் கொடுத்தார். அவர் இப்போ 4ஆம் இடத்துக்கு வந்தாச்சு. 4ஆம் இடத்துக்கு வந்ததுனால உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே பஞ்சமத்தில் குரு பகவான் தனித்து புத்திரகாரகன் நிற்கிறார். குரு பகவான் அவருடைய பார்வை உங்களுக்கு பாக்கியத்தில் விழுது. அப்போ பாக்கியம், புத்திர பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கும். கண்டிப்பாக சொல்கிறேன், இந்த பஞ்சமத்தில் இருக்கக்கூடிய குரு பாக்கியத்தில் பார்க்கறதுனால புத்திர பாக்கியம் தீர்க்கமாக கிடைக்கும். 1. 2வது பார்த்தீங்கன்னா திருமண வாய்ப்பு, நல்ல மனைவி பாக்கியம். ஒரு மனுஷனுக்கு பாக்கியசாலினா நல்ல மனைவி அமையணும், மக்கள் அமையணும். இது ரெண்டுமே அற்புதமான ரீதியில் உங்களுக்கு அமைஞ்சு வரும். அதே போல தான் தொழில் வேலை சார்ந்த விஷயங்கள் அதுவும் அமைஞ்சு வரும். இந்த வருடம் அவ்வளோ உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். அது மட்டும் கிடையாது, உங்களது வாழ்க்கையில் பாக்கியங்கள்ன்றது உங்களுடைய சொத்துக்களும் சார்ந்து சொல்கிறேன். இதுவரைக்கும் தடைப்பட்டு நின்று அந்த சொத்துக்களும் உங்களுக்கு கைகூடி வரும், அதுவும் உங்களுக்கு கை கொடுக்கும். அந்த வாய்ப்புகளும் இந்த தருணத்தில் உங்களுக்கு அமையும். பூமி சார்ந்த விஷயங்களும் கை கொடுக்கும். மேலும் வழக்கு சார்ந்த பிரச்சனைகளில் இருந்தீங்கன்னா அதுவும் உங்களுக்கு சுமூகமாக மாறி அழகாக அதை விட்டு வெளியில் நல்ல இலக்கை நீங்கள் அடைவீங்க. மொத்தத்தில் உங்களது வாழ்க்கையில் ஒரு மைல்கல்லா இந்த வருடம் உங்களுக்கு அமையும். அது மட்டுமல்ல, தனுசு ராசி அன்பர்களே, வாழ்க்கையில் உங்களுடைய குடும்பம், உங்களுக்கு வேண்டியவங்க, உங்களை சார்ந்தவங்களே கடந்த காலகட்டங்களில் உங்களை அலட்சியமாக பேசக்கூடிய ஒரு நிலையெல்லாம் உருவாகியிருந்திருக்கு. ரொம்ப ஒரு மனுஷனுக்கு இதை விட ஒரு வேதனைக்குரிய விஷயம் வேறு எதுவுமே இல்லைன்ற அளவுக்கு மனவலியை அனுபவிச்சிங்க. அந்த வழி எல்லாத்தையும் சரி செய்யக்கூடிய அளவுக்கு உங்கள் வளர்ச்சிகள் இருக்கும். உங்களுடைய கடன் சுமைகளை நீப்பீங்க. உங்கள் தொழில் அடுத்த லெவலுக்கு கொண்டு போவீங்க. நல்ல இலக்கை நோக்கி செயல்படுவீங்க. அது மட்டுமல்ல, உங்களது வாழ்க்கையில் நீங்கள் பெற்ற பிள்ளைகளுக்காக எல்லாம் பார்த்து செய்தீங்க. யார் கண்ணு பட்டதோ தெரியல, எல்லாம் பார்த்து செய்யும்போது மற்றவங்க பார்த்து பொறாமப்பட்டாங்க. ஆனால் எதை நீங்கள் பார்த்து செஞ்சீங்களோ கடைசியில் அதுவே இப்போ அவங்க வாழ்க்கையில் பிரச்சனையாக மாறி நிற்கிது. அதனுடைய விளைவுகளை எப்படி சரி செய்ய போகிறோம், எப்படி அதை அடுத்த லெவலுக்கு கொண்டு வர போகிறோம் தெரியலையேன்ற குழப்பத்தில் இருக்கிற உங்களுக்கு கண்டிப்பாக சரி செய்திடுவீங்க. அருமையான ரீதியில் அவங்களுக்குண்டான வாழ்க்கையை தெளிவுபடுத்திடுவீங்க. இன்னும் சிலருடைய வாழ்க்கையில் நீங்கள் பெற்ற குழந்தைகளுக்கு
கல்வி ரீதியில் ஒரு மேன்மை இல்லை, உங்களுக்கு ஆரோக்கிய ரீதியில் சில பிரச்சனைகள் இருக்குன்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த தருணத்தில் கல்வி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஆரோக்கிய சம்மந்தப்பட்ட தீர்வுகளும் அழகாக சரி செய்து மீண்டு வெளியில் வருவீங்க. நல்ல இலக்கம் நோக்கி கொண்டு போவீங்க. மேலும் நீங்கள் பெற்ற பிள்ளைகளினுடைய வாழ்க்கையில் திருமண தடைகள் இருக்குது, கல்வி நல்லா படித்து பட்ட படிப்புக்கு உண்டான அந்த வேலை அமையலையேன்ற வருத்தத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த தருணத்தில் அதை சார்ந்த வாய்ப்புகள் உங்களுக்கு அற்புதமாக அமைச்சு வரும். மேலும் 50 வயதிற்கு மேல் இருக்கக்கூடியவங்களுடைய ஆரோக்கியங்கள் பாதிக்கப்பட்டிருக்கும். குறிப்பாக தனுசு ராசி அன்பர்களுக்கு நரம்பு ஜவ்வு சம்மந்தப்பட்ட எலும்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் கொடுத்துருக்கும். அந்த பாதிப்புகள் உங்களுடைய வேலையை கரெக்டாக செய்ய விடாத அளவுக்கும் சில பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க. கண்டிப்பாக அது எல்லாமே இந்த தருணத்தில் உங்களுக்கு சரியாகிடும். மொத்தத்தில் தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த வருடமே ஒரு பொன்னான வருடமாக அமையும், ஒரு பொற்காலமாக உங்களுக்கு மாறும். உங்களுடைய வேகத்தை அதிகரிச்சிடுங்க. கடந்த காலகட்டங்களிலேயே அதற்குண்டான ஒரு பாசிட்டிவ் உங்களுக்கு கண்டினியூ ஆகிருக்கும். வரக்கூடிய காலம் அது பெரிய இலக்கை நோக்கி போகக்கூடிய ஒரு டேர்னிங்காக உங்களுக்கு வாழ்க்கையில் இருக்கும். ஆக இதுவரைக்கும் நான் சொன்ன பலன்கள் எல்லாமே கோச்சார ரீதியினுடைய அடிப்படையில் தான் சொல்லியிருக்கிறேன். உங்கள் ஜனன ஜாதகம் இருக்குது, அதில் லக்னம் இருக்குது, லக்னத்துக்கு அடுத்தது உங்களுக்கு திசா புத்திகள் இருக்குது, அதை விட முக்கியம் சர்வாஷ்ட வர்க்கத்தில் பரல்கள் இருக்குது. ஏன்னா இதை சொல்கிறேன்னா, இதில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் எனக்கு கூப்பிட்டு எனக்கு ரொம்ப நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாம் அமைஞ்சு வந்திருக்கு, ரொம்ப சந்தோஷம்னு சொல்கிறீங்க. 1-2 என்ன சொல்கிறீங்கன்னா, இல்லைங்க நீங்கள் சொல்கிற மாதிரி அமையுது, பட் ஆனால் அது நெருங்கி வந்து ஜஸ்ட் இமிடியேட்டில் நான் மிஸ் ஆகுது, என்னன்னே தெரியல, அப்படியே தட்டி போகுது அப்படின்றீங்க. அதுதான் நான் சொல்கிறேன். இங்கே என்ன ஒரு விஷயம்னா, உங்கள் ராசி எப்படி ஒரு ஜாதகத்துக்கு முக்கியமோ அதே போல் லக்னம் முக்கியம். அந்த லக்னத்திற்கு நான் சொன்ன அந்த திசா புத்திகளும் சர்வாஷ்ட வலங்களும் ரொம்ப முக்கியம். இது எந்த அளவுக்கு உங்களுக்கு சாதகமாக இருக்கோ அதுக்கு தகுந்தவாறு இந்த சொன்ன பலனோட இன்னும் டாப் பொசிஷனில் இருக்கும். அது பாதகமாக இருந்தால் இன்னும் டவுன் ஆகிடும். அதனால தான் சொல்கிறேன், உங்கள் ஜனன ஜாதகத்தை பார்த்து எந்த ஒரு முடிவு எடுங்க, அந்த முடிவு ஆக சிறந்ததாக இருக்கும். ஆக உங்கள் ஜாதகத்தை பார்க்கணும், பார்த்து ஒரு முடிவு எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக உங்களுடைய எல்லா பலன்களையும் கேட்டு தெரிஞ்சு அதை சார்ந்த முடிவுகள் எடுங்க. 100க்கு 100 வெற்றிகள் அடைவீங்க, வாழ்க்கையில் சாதிச்சு காட்டுவீங்க. ஆக தனுசு ராசி அன்பர்களின் வாழ்க்கை வளமாக அமைந்திட எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திக்கலாம்.